நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாமல் பிரகாசம் அடைய செய்வார். நம்ம முகம் என்ன செய்யப்படாதான்? வெட்கப்பட்டு போகப்படாதான். ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம்? முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமே. எப்படி முகத்தை பிரகாசிக்க பண்ணிருன்னா என்ன? வாசிங்க பார்ப்போம். ஒரு வசனம், சங்கீதம் 34:5. அவர்கள் எப்படி எப்படி அவரை நோக்கி பார்க்கிறவங்க பிரகாசம் அடைவாங்க. ஆமே. ஆண்டவரை நோக்கி பார்த்தா பிரகாசம் அடைவீர்கள். அப்ப முகத்தை ஒரு ஐஸ்வர்யம் இல்லைன்னா நீ இயேசுவை நோக்கி பார்க்கலன்னு அர்த்தம். இருதயத்தில் ஒரு வேதனை, ஒரு வருத்தம் சொல்றேன். இருதயத்தில் ஒரு வேதனை, ஒரு வருத்தம், மோனை குறிச்ச, மோவளை குறிச்ச, இல்லை புருஷனை குறிச்ச, இல்லை மனைவியை குறித்து, இல்லைங்க ஏதாவது குறித்து ஒரு துக்கம் கொள்ளுகிறீர்கள்னா நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கலன்னு அர்த்தம். அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைஞ்சார்கள். ஆமே. ஹல்லேலூயா. நிறைய உதாரணங்களை சொல்லலாம். மோசே பாருங்க, இயேசுவை உற்று பார்த்தான். உடனே சொல்லி அவன் முகமாக பார்த்தான். அப்படி தானே சொன்னீங்க? இயேசுவை மோச முகமாக பார்த்தானா இல்லையா? நேருக்கு நேர் பார்த்தானா இல்லையா? பார்க்கலையா? இயேசுவை நேருக்கு நேர் பார்த்தான்னு பார்க்கலன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்பா. பார்க்கலன்னு சொல்றாங்க. அட பாவமே, நேருக்கு நேர் பார்த்துருந்து முகமுகமாக தான் தரிசிக்கல. வேதத்தை படிங்க. மலையில் கர்த்தர் ஒரு பக்கம், மோசே ஒரு பக்கம், நடுவில் மேகம் மறைச்சி நேருக்கு நேர் இருந்தாங்க. இயேசுக்கு குண்டியை காட்டிட்டு ஒன்றும் இருக்கல, முகமுகமாக தான் பார்க்கல. ஆமே. யாருக்கு புரியுது? இந்த இடத்த புரிஞ்சா புரியா? முகமுகமாக பார்க்கல, ஆனால் நேருக்கு நேர் தான் இருந்தது. இல்லை, இயேசு குண்டியை காட்டிட்டு இருந்தா அவனுக்கு குண்டியில் பிரகாசிக்கும், முகமாக பிரகாசிக்கும். உண்டா இல்லையா? நேருக்கு நேர் இருந்தாங்க, ஆனால் முகமுகமாக பார்க்கல. ஆமே. தெய்வம் நம்மையும் நேருக்கு நேராக தான் பார்க்குறார், நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறார். ஆனால் அவருக்கு முகத்தை நம்ம பார்க்க முடியல, ஆனால் பிரகாசம் அடைகிறோம். மோசே அடைஞ்ச அதே பிரகாசம், மோசே பெற்றுக்கொண்ட அதே பிரகாசம் தான், வேற பிரகாசம் ஒன்றும் இல்லை. நம்ம அடைகிறோம். ஏனென்றால் ஆண்டவரை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணதற்கு யாருடைய இருதயம், யாருடைய உள்ளம், யாருடைய சிந்தனை பரிசுத்தப்படுகிறதோ அவர்களுடைய முகம் பிரகாசம் அடையும். மற்றவர்களுடைய முகம் பிரகாசிக்க முடியாது. நிறைய ஊழியக்காரர்களை பார்த்துருக்கா, நல்ல பிரசங்கம் பண்ணுவேணும், சத்தியம் நல்லா பேசுவேணும், ஒருக்கா கூட முகம் சிரிக்காது. முகம் ஒரு அவிஞ்சி இறக்கிட்டு தான் இருக்கு. எழும்பி ஆண்டவரை தரிசிக்கணும். பாசி அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து நல்ல ஐஸ்வர்யம் அடைந்தார்கள். ஆமே. பிரகாசிக்கிற முகம் ஒருபோரும் வெட்கப்படாது. கேக்குதா? ஆண்டவரை நோக்கி பார்த்தா முகம் பிரகாசம் அடையும். பிரகாசம் அடைகிற முகத்தில் ஆண்டவருடைய சாயல் தெரியும், ஆண்டவருடைய பிரகாசம். பாருங்க, சொல்லுவாங்க தெரியுமா, பாஸ்டர் இல்லைங்க ஒன்று பார்த்தா என்னதோ ஒரு வித்தியாசம், ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், என்னதோ ஒன்று தெரியுது சொல்றது கேட்டிருக்கா? இதுதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரை நமக்குள்ள பார்ப்பாங்க. ஆமே. ஆமே. வாசி சீக்கிரம். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அந்த முகம் வெட்கப்படாது. வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கல, ஆண்டவரை நோக்கி பார்க்கல. நோக்கி பார்த்திருந்தா நம்ம பிரகாசத்தில் அநேகம் பேர் வெளிச்சத்தில் நடப்பார்கள், வெளிச்சத்தில் நடப்பார்கள். நம்ம ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். ஒரு வெட்கம் நமக்கு வருதுன்னா, ஒரு நிந்த வருதுன்னா, ஒரு பரிகாசம் வருதுன்னா ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தம் வாரது வேற, அதை இதில் சேர்க்கவே செய்யப்படாது.
ஆண்டவரை துதிக்கிறது நிமித்தம், ஆண்டவரை பாடுகிறது நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது நிமித்தம் இது சேர்க்கக்கூடாது. மற்ற மாதிரி உலக பிரகாரமா ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு பாடு, ஒரு நிந்த வருதுன்னா உடனே நினைக்கணும், நீ கர்த்தரை நோக்கி பார்க்கல, உன் முகம் என்ன செய்யல, மற்றவர்கள் வெளிச்சத்தில் நடக்கும்படி முகம் பிரகாசிக்கல. நீ கர்த்தரை நோக்கி பார்த்தால் உன் முகம் பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தின் வெளிச்சத்தில் ஆயிரம் ஆயிரம் நம்ம 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 பாவிகள் நடந்து வர கிரியை செய்யும். நம்முடைய கிரியை எங்க? நம்ம அர்ப்பணிப்பு எங்க? நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை எங்க? கிரியை இல்லாத ஊழியம், கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத குடும்பம், கிரியை இல்லாத சபை செத்தது. அப்ப நீங்க செத்து போயிருக்கிறீர்கள். எப்படி செத்து போயிருக்கிறீர்கள்? அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பை தேடுகிறீர்கள். என்ன தேடுகிறீர்கள்? வெதுவெதுப்பை தேடுகிறீர்கள். கர்த்தர் இதயத்திலிருந்து வாந்தி எடுத்து போட்டார். எப்பொழுது இந்த உலகத்துக்குரிய நிந்த, இந்த உலகத்துக்குரிய பாடு, வெட்கம் வருகிறதோ, நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கல, உன் முகம் பிரகாசிக்க அடையல, நீ வெட்கப்பட்டு போனாய். நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பை தேடுகிற, வெதுவெதுப்பை தேடுகிற. அதன் நிமித்தம் கர்த்தர் இதயத்திலிருந்து வாந்தி எடுத்து போடுகிறார். அப்ப வெட்கப்பட்டு தான் போவோம். வாசியுங்கள் 19:22. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? கர்த்தரை நோக்கி நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறவர்களை எல்லா இக்கட்டிலும் இருந்து கர்த்தர் விலைக்கு பாதுகாப்பார். ஆமென், ஆமென், ஆமென். பாப்பாரா பார்க்க மாட்டாரா? ஹல்லேலூயா. 29 வாசித்தியா? 19 வாசித்தியா? 20 வாசி. அவருடைய எலும்புகளை எல்லாம் பாதுகாப்பார். ஒன்று கூட முறிக்கப்படாது. யாருக்கு முகத்தை? யாருக்கு எலும்பு? யாருக்கு எலும்பு? காலத்தை நிம்மதியாக கடந்து உறங்கிட்டு, அப்போ இந்த கலவியை காய்ச்ச கண்டன் என்ன நடக்க போகுதோ, இந்த கலவனை காய்ச்ச கண்டன் என்ன நடக்க போகுதோ. ஆமென், ஹல்லேலூயா. அவங்கள இல்லை, அதிகாலையில் எழும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கிறவருடைய முகம் பிரகாசிக்கப்படும். அவர்களுக்கு என்ன இல்லை? அது இல்லை. 5வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? வெட்கப்பட மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வெட்கப்பட மாட்டார்கள். இந்த வெட்கப்படாம இருக்கும்படி கர்த்தர் நீதிமானே, அதாவது கர்த்தரை நோக்கி பார்த்த பிள்ளைகளுக்கு எல்லா தீமையிலிருந்து அவர் விலக்கி பாதுகாப்பார். வாசி 20. அது எல்லா இது 21 வாசி. கொல்லும், கொல்லும் தீமை. ஆமென். வாசிங்க பாப்போம் 22 21. தீமை நோக்கி பார்க்காதவர்களை கொல்லும். நீ நோக்கி பார்த்தது உண்டானால், உன் முகம் பிரகாசம் அடைஞ்சது உண்டானால், உன்னை ஒருத்தன் குற்றவாளி ஆக்கினா கர்த்தர் அவனை நிர்மூலமாக்குவார். ஆமே, ஆமே. உண்மையா என்ன சொல்லலை, இன்னை நம்ம எல்லாரையும் சொல்லியோம். இந்த இடத்திலிருந்து துதிச்சு தரிசனம் பெற்ற பிள்ளைகள் அனுதினமும் அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமானால், ஆண்டவருடைய தரிசனத்தை, அதாவது அந்த அந்த பிரசன்னத்தை வாஞ்சித்து பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய் வெளியில் வருவோமானால், நீ கர்த்தருடைய நீதிமான எனப்படுவாய். நீதிமான பகைக்கிற, இல்லைங்க ஏதாவது சொல்லுகிற, ஒன்னை ஏளனம் செய்கிற அவனை கர்த்தர் கொல்லுவார். வாசிய வசனத்தை கொல்லும். குற்றவாளி ஜெயிலில் கிடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லாவிட்டால் கர்த்தருடைய தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலை வரும். போலீஸ் ஸ்டேஷன் ஏற வேண்டிய சூழ்நிலை வரும். நீதிமானாகிய உங்களை ஒருவன் குற்றப்படுத்தினால் நிச்சயமா குற்றவாளி கூண்டுக்குள்ள கடக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆமென்.
யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். விளங்காதவங்க 22வது வசனத்தை வாசிங்க. வாசி வாசி விளங்குச்சு. ஆமென் ஆமென் சொல்லு. ஆண்டவருக்கு உண்மையா ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைஞ்சு வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிற ஆத்துமாக்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தாலும் கர்த்தர் மீட்டெடுப்பார். மகா பெரிய ஆசாரியனாகிய யோசுவா வஸ்திரத்தில் அழுக்கப்பட்டவனாயிருந்தான். இதை கர்த்தர் கண்டு புடமுடப்பட்ட கொள்ளி அல்லவோ, வஸ்திரத்தை உறிஞ்சி போட்டு புதிய வஸ்திரத்தை தரித்து பிசாசை ஓட வச்சார். ஆத்மாவை என்ன செய்வாரா? பாதுகாத்து கொள்ள. ஒரு கூட வாசி. மீட்டு கொள்ளுகிறார், ஒருவர் மேலும் குற்றம் சமராது. இன்னைக்கு துதிச்சு ஜெபிச்ச பிள்ளைகள் நாளை தொட்டு நீ அரை மணிக்கு வராலும் சரி, ஒரு மணிக்கு வராலும் சரி, அவருடைய பிரசன்னத்தை அவருடைய அபிஷேகத்தை பெற்று துதிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு வருவேணுன்னா நிச்சயமா உன்னை குற்றப்படுத்துகிற அத்தனை பேரையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.